கொழும்பில் தமிழ் வர்த்தகரை அச்சுறுத்தி பணம் மற்றும் வாகனம் மற்றும் அரிசி மூட்டைகளை பறித்துச் சென்ற சம்பத் மனம்பரி விசாரணைகளில் சிக்கிய ஆதாரம். விளையாட்டு வீரர் தாஜுதீன் கொலை வழக்கில் மஹிந்தவின் கையாள் கஜா இருப்பது உறுதி. மனைவியின் சாட்சியத்தால் வெளிவந்த அதிர்ச்சி. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஸ்ரீதரன் நிரஞ்சன் எனும் தமிழ் பாதாள உலக குழு உறுப்பினர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அதிரடி கைது. ரவிராஜ் படுகொலைக்கும் சம்பத் மனம்பரிக்கும் சம்பந்தமில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அதிரடி அறிவிப்பு. ரணிலும் மஹிந்தவும் இணைந்து விட்டால் இந்த நாட்டை அழித்து விடுவார்கள். அவர்களே மிக பெரும் திருடர்கள். கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அதிரடி கருத்து. இலங்கையின் ரக்பி விளையாட்டு வீரர் வாசிம் தாஜுதீனை படுகொலை செய்து வந்த குழுவில் சம்பவத்தில் மித்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அருண விதானகே எனப்படும் கஜாவும் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனிரத்ன தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட கஜாவின் மனைவி சிசிடிவி காணொலியை அடிப்படையாக கொண்டு அந்த குழுவில் இருப்பது தனது கணவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. 2012 5ஆம் மாதம் 17ஆம் திகதியன்று அதிகாலை பிரபல ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் என்பவர் நாரகன்பட்டி பார்க் வீதி சாலிக விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளானார். அவரது மரணம் சந்தேகத்திற்கிடமானது என்பது முதலாவது அறிக்கையில் வெளியிடப்பட்டது. இதற்கமைய நாரகன்பட்டிய போலீஸ் நிலையம் மற்றும் பொருளை குற்றத்தடுப்பு பிரிவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மரணம் விபத்தால் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டு அந்த விசாரணைகள் நிறைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொழும்பு மாவட்ட பிரதான போலீஸ் மா அதிபர் காமினி மதுரட அப்போதைய போலீஸ் மா அதிபர் இளங்கோனுக்கு இந்த விசாரணை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையின் பிரகாரம் அப்போதைய போலீஸ் மா அதிபர் NK இளங்கோன் தாஜுதீன் படுகொலை தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்தார். இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. தாஜுதீன் மரணம் தொடர்பில் முதலாவது பிரேத பரிசோதனை முறையாக இடம்பெறவில்லை. சந்தேகம் காணப்படுவதாகவும் விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் கல்கிசை நீதிமன்றத்திற்கு விடயங்களை அறிக்கையிட்டது. இதனைத் தொடர்ந்து பிரேதம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு கொழும்பு பிரதான நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அஜித் தென்னகோன் தலைமையிலான மூவரடங்கிய குழுவினரால் 2வது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது தாஜுதீனின் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த மரணம் விபத்தால் இடம்பெற்றதல்ல, மனித கொலை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த மரணம் மனித படுகொலை என்ற அடிப்படையில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டனர். தாஜுதீன் கார் பயணித்த வீதி தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசேட கவனம் செலுத்தி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. இந்த கார் பயணித்த வீதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொலி பதிவுகளையும் அவர்கள் ஆராய்ந்தார்கள். சிசிடிவி காணொலிகளை பரிசீலனை செய்கையில் தாஜுதீன் ஒரு கடைக்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு அந்த கடைக்குள் சென்று தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்கிவிட்டு மீண்டும் காரில் ஏறி செல்கின்றார். அவரது காரை பின்தொடர்ந்து புரிதொரு கார் செல்கின்றது. அந்த காரில் இடைநடுவில் ஒருவர் ஏறுகின்றார். இந்த நபர் யார் என்று அறிவதற்கு அந்த புகைப்படம் ஊடகங்களுக்கு அக்கால பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த நபரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த நிலையிலேயே வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக உயிரிழந்த கச்சாவின் மனைவி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வந்துள்ளார். இதன்போது தன்னுடைய கணவரான கச்சாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்ததாகவும் பலருடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவே அவர் வாழ்ந்து வந்ததாகவும் அதில் யாரேனும் ஒருவர் தான் அவரை கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலும் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதன்போதுதான் அவரிடம் இந்த காணொலி காட்டப்பட்டிருந்ததாகவும் இதிலே இருப்பது தன்னுடைய கணவர் தான் என்பதை அங்க அடையாளங்களூடாகவும் அவர் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தாஜுதீன் கொலை வழக்கில் உயிரிழந்த கஜாவும் தொடர்புடையவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விவகாரத்தில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பரி நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல, அவர் சாட்சியாளர் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணலின் போது சம்பத் மெனம்பெரி நடராஜா ரவிராஜ் படுகொலையின் சந்தேக நபர் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கேள்வி எழுப்பப்பட்ட போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த சாகர காரியவசம், சம்பத் மெனம்பெரி நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல, அவர் சாட்சியாளர். அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. ஊடகங்களில் இவ்விடயம் வெளியானதன் பின்னர் ஆராய்ந்து பார்த்தேன். அக்கட்சியின் வேட்புமனு வழங்கும் போது சகல உறுப்பினர்களுக்கும் சத்திய கடதாசி வழங்கப்பட்டுள்ளன. அதில் இவர் இந்த விடயம் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எமது கட்சி சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் தேர்தலில் முன்னிலையாகினர். இவற்றில் குற்றவாளிகளும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் இருக்க முடியும். அனைவரின் பின்னணியும் எமக்கு தெரியாது எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 16 ஆண்டுகளுக்கு முன்னர் தொழிலதிபர் ஒருவரை மிரட்டி அரிசி பார ஊர்தியை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் சம்பத் மெனம்பெரியை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ரஜாந்த் கொடவெல நேற்று அதற்கான பிடியாணையை பிறப்பித்தார். 2009 ஆண்டு ஆகஸ்ட் 12 அல்லதற்கு அதற்கு அண்மைய கால பகுதிகளில் நாரகன்பட்டி சந்திக்கு அருகில் கொள்ளையடிக்கும் பொதுவான நோக்கத்துடன் ஒரு சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினராக செயல்பட்டதாக கூறி காவல்துறை அதிகாரி போல் வேடமிட்டு செல்லத்துறை குலவேந்தன் என்ற தொழிலதிபரை மிரட்டி அவரது வசமிருந்த சுமார் 1 மில்லியன் மதிப்புள்ள அரிசி பார ஊர்தி, பணம் மற்றும் கைபேசி ஆகியவற்றை கொள்ளையடித்ததாக 7 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமாதிபர் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். சம்பத் மெனம்பெரி மற்றும் நிரஞ்சன் பெரேரா ஆகியோரை தவிர மேலும் 4 பிரதிவாதிகள் மீது சட்டமாதிபர் வழக்கு தொடர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதி சம்பத் மெனம்பெரி சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் கல்ப பெரேரா தனது கட்சிக்காரர் தற்போது வேறொரு வழக்கு தொடர்பாக விளக்கமறியலில் உள்ளதாகவும் எனவே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது எனவும் தெரிவித்திருந்தார். அவர் சிறையில் இருப்பதாக நீதவானுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர் குறித்த அறிக்கையை வழங்குமாறு உயர் நீதிமன்ற நீதிபதி சிறைச்சாலைக்கு உத்தரவிட்டுள்ளார். 4வது பிரதிவாதியான ரஞ்சன் பெரேரா சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் தனது கட்சிக்காரர் ஐஸ் என்ற போதைப் பொருளை வைத்திருந்ததாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தொடர்புடைய உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபரான ஸ்ரீதரன் நிரஞ்சன் என்ற டிங்கர் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகக்குழு உறுப்பினர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அவர் பேலியகுட போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு 15 வசிக்கும் 36 வயதுடைய சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பழனி ஷிரான் குளோரியன் அல்லது கொச்சிக்கடை ஷிரான் சீடர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவில் உள்ள மகவத்த பொது மயானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றத்துடன் தொடர்புடைய சம்பவத்தில் வந்த காரின் சாரதி இவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 8ஆம் மாதம் அளவில் பேலியகுட போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானரத்ன மாவட்டத்தில் ஒருவரை சுட்டுக் கொன்று மற்றொருவரை கடுமையாக காயப்படுத்தி குற்றத்தை செய்த தேவைக்கான துப்பாக்கிகளை கொன்று சென்றதாகவும் இவர் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் விசாரணையில் ஆகஸ்ட் 19 அன்று அவர் வெளிநாடு தப்பிச் சென்றமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையிலேயே துபாய் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ரணிலும் மஹிந்தவும் உலகில் மிக முக்கியமான திருடர்கள் என கடல் தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள் ஆரம்ப நிகழ்வு மட்டுவிலில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பொருளாதார ரீதியில் இலங்கை வேகமாக முன்னேறி வருகிறது என தரவுகள் கூறுகின்றன. இதேபோல லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டு வருகிறது. இனவாதம் மற்றும் மதவாதம் என்பனவற்றிற்கு முடிவு கட்டப்பட்டு வருகிறது. இலங்கையில் வாழும் மூவின மக்களும் ஓரணியில் திரள வேண்டும். அவ்வாறு நடந்தால் இலகுவில் முன்னோக்கி சென்று விடலாம். இதனையே எமது ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் திசாநாயக்க எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகின்றார். எனவே இந்த இனவாதம் என்ற பிசாசுக்கு எமது நாட்டில் நிரந்தரமான முடிவு கட்டுவோம் எனவும் தெரிவித்துள்ளார். அதற்குரிய நடவடிக்கையை தாம் முன்னெடுக்கும் போது பழைய பிசாசுகள் மீண்டெழுவதை காண முடிகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பழைய திருடர்கள் ஓரணியில் திரண்டுள்ளனர். அதிகாரத்துக்காக சதி மற்றும் சூழ்ச்சியை செய்ய முடியுமா என்பது பற்றி ஆராய்கின்றனர். இனவாதத்தை தூண்டியேனும் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கின்றனர். இது பற்றி ரணிலும் மகிந்தவும் அவரது வீட்டில் மந்திர ஆலோசனை செய்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை தும்பளை வீதியில் சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த விடயத்தை தும்பளை பிரதேச கிராம அலுவலகர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரிடம் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இதையடுத்து இது குறித்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை நகரபிதா நேரில் சென்று அவதானித்து குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறும் எச்சரித்துள்ளார். இருப்பினும் நேற்று ஜோதிட நிலையம் இயங்கி வந்ததை அடுத்து நகரசபையின் தலைவர் வின்சென்ட் டி டக்ளஸ் போல் பருத்தித்துறை காவல்துறையினருக்கு தகவலை வழங்கினார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இந்திய பிரஜைகளின் கடவுச்சீட்டை பரிசோதனை செய்தபோது குறித்த 3 சுற்றுலா விசாவில் நாட்டிற்கு வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த 3 இந்திய பிரஜைகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.